முன்னாடி எல்லாம் டிவியில மட்டும் பார்த்த சர்வதேச போட்டிகளை இப்ப நம்ம வீட்டு வாசல்லையே நேரடியா பார்க்கலான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஆனா அது இப்போ சாத்தியமாகி இருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு? சென்னை இப்போ இந்தியாவோட விளையாட்டு தலைநகரமா எப்படி மாறுனுச்சுன்னு நீங்களே பாருங்க. முந்தைய அதிமுக ஆட்சியில உலகத்தரம் வாய்ந்த ஒரு சர்வதேச போட்டியை கூட இங்க கொண்டு வரணுங்கிற எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்ல. ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படியே ஒரு தேக்க நிலையில தான் இருந்துச்சு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் சென்னையோட முகவரியே மாறுச்சு. 44வது செஸ் ஒலிம்பியாட், ஸ்குவாஷ் உலக கோப்பை, ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப்னு அடுத்தடுத்து மெகா ஹிட். அதுவும் இந்தியாவே வியந்து பார்த்த அந்த F4 நைட் ரேஸ் வரைக்கும் நடத்தி சென்னையை உலக விளையாட்டு வரைபடத்துல கெத்தா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. வெறும் லோக்கல் மேட்ச் மட்டும் இல்லாம உலகமே நம்ம ஊர் பக்கம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் புரட்சியை இங்க செஞ்சிருக்காங்க. இதனால நம்ம ஊர் வீரர்களுக்கும் சர்வதேச தரம் வாய்ந்த அனுபவம் இப்ப இங்கே கிடைக்குது. சென்னையை உலக தரத்திலான விளையாட்டு மையமா மாத்தி நம்ம ஊர் பெருமையை உலகறிய செஞ்ச நம்ம அரசு நிர்வாகத்தோட இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு சூப்பர் ஹிட் தான் சொல்லணும். இந்த சர்வதேச போட்டிகளை நீங்க எதை நேரடியா போய் பார்த்தீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.